அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹுவின் பாதையில் போரிடுவதற்காகவும் அவனுடைய வாக்குறுதிகள் உண்மை என்பதை நிரூபிப்பதற்காகவும் யார் புறப்பட்டு செல்கிறாரோ அவரை சொர்க்கத்திற்கு அனுப்ப அல்லாஹு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அல்லது இவற்றில் ஈடுபட்டதற்கான நன்மைகள் மற்றும் போர்க்களத்தில் கிடைத்த செல்வங்கள் ஆகியவற்றுடன் அவரை அவருடைய வீட்டிற்கு திருப்பி அனுப்ப அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3123. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பாதையில் போரிடுவது, அல்லாஹுவின் வாக்குறுதிகளை உண்மை என்று நிரூபிப்பதற்காக முயற்சி செய்வது ஆகியவற்றிற்கு உலகிலும் பயன்கள் கிடைக்கின்றன, மறுமையிலும் நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. சொர்க்கம் இது அல்லாஹ் அளிக்கக்கூடிய வாக்குறுதி. அதை தவிர அந்த செயல்களில் ஈடுபட்டதற்கான நன்மைகளும் அவருடைய கணக்கில் பதிவு செய்யப்படும். இவற்றோடு சேர்த்து போர்க்களத்தில் எதிரிகள் விட்டு சென்ற பொருட்களை கனீமத் என்ற அடிப்படையில் அவருக்கு அல்லாஹ் வழங்குகிறான். ஆக அல்லாஹுவிற்காக யார் முயற்சி செய்கிறாரோ அவருக்கு பல வகையான பயன்களை அவன் வழங்குகிறான் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.